படம் கிஸ் சூப்பரா இருக்குங்க. கிஸ் எக்கச்சக்க கிஸ் நீங்க பாத்துட்டே இருக்கலாம். அவ்வளவு கிஸ் படத்துல. கிஸ் தாங்க. சொல்லுங்க. ஆமாங்க, கிஸ் தாங்க கண்டென்ட். நான் கதை ஃபுல்லா சொல்லிட்டேன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். எதுக்கு தேவையில்லாம. கிஸ் நல்லா இருக்கு படம். லவ் சீன்லாம் எப்படி மேம் சார் இருக்கு? நல்லா இருக்கு, எமோஷனலா இருக்கு. கவின் ரொம்ப சட்டிலா சூப்பரா நடிச்சிருக்காரு. மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு நான் வித்தியாசம் நினைக்கிறேன். கவின் படம் கவின் அதான் ஒரு டாடாக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியான ஒரு சப்ஜெக்ட் வந்து இதுல வந்து ஒரு ஃபேமிலி டிராமா தான். பட் என்னன்னா இது கான்செப்டா டிஃப்ரெண்ட். கிஸ் வேணாம், நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, ஃபேண்டசியா இருக்கு, வந்து பாருங்க. இல்ல படமே கிஸ்னு வச்சிருக்காங்க இல்லையா, அதை பத்தி நினைக்கிறீங்க? தப்பு இல்லையே, கிஸ் என்ன தப்பான? கிஸ் அடிச்சா தப்பான? உங்களுக்கு வீட்டுல யாரும் கிஸ் அடிச்சுக்க மாட்டாங்களா சொன்னாங்க. கிஸ் தப்பே கிடையாதுங்க. கிஸ் காதலுக்கும் அன்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதுவே கிஸ் தான். யார நடிச்சிருக்காங்க? கவின் நடிச்சிருக்காரு. விடிவி கணேசன் அவங்க காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் சொல்றேன் சதீஷ் ப்ரோ, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ப்ரோ வந்து இந்த படத்துல வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுவே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய டைரக்டர் கிடைச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் சதீஷ் ப்ரோ. இந்த மாதிரி ஃபேண்டசியான நிறைய படங்கள் வந்து எடுங்க, மக்களை வந்து ஜாலியா வச்சுக்கோங்க. கங்க்ராட்ஸ். கிஸ் 2க்காக வெயிட்டிங். நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்டோரி நரேஷன்லாம் வந்து அவர் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய படங்களுக்கு பேக் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலயும் வந்து ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில இருந்து தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. அது ரொம்ப அருமையா இருக்கு விஜய் சேதுபதியோட வாய்ஸ். 2K கிட்ஸுக்கும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் கிடையாது. கிஸ் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. அப்போ அந்த காலத்துல கிஸ் அடிச்சனால்தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா கிஸ் அடிச்சனால்தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அதனால வந்து கிஸ் வந்து யூனிவர்ஸான விஷயம். ஸோ அதனால 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். லவ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சூப்பரா காமிச்சிருக்காரு கவின். டைரக்டரும் நல்லா படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி என்டிங்கா? நானுமோ மசா சென்டருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஹாப்பி என்டிங்கான்னு கேக்குறீங்க. படத்துக்கு தான் வந்தேன். சேர்ந்துருவாங்க, அவங்க சேர்ந்துருவாங்க. கிஸ் 2க்காக வெயிட்டிங்க. அந்த புக்கு அடுத்தது எந்த ஹீரோக்கு போகுது, கிஸ் 2 யார் நடிக்க போறாங்கன்றதுக்காக ஆவலா இருக்கேன். சதீஷ் ப்ரோ வாழ்த்துக்கள். ஓகே.